Hi soldiers. ரொம்ப நாள் இல்ல ரொம்ப மாசங்களாவே சில உருட்டு வீடியோஸை எனக்கு காமிச்சு இத பத்தி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த உருட்டு வீடியோ வேற ஒண்ணும் கிடையாது. கடந்த பல மாதங்களாவே நீங்க இந்த இன்ஃபினிக்ஸ் லேப்டாப்பை நீங்க ஆன்லைன்ல பார்த்திருப்பீங்க. அதுவும் எப்படின்னா அன்பாக்சிங் இன்ஃபினிக்ஸ் லேப்டாப், இன்ஃபினிக்ஸ் சென்ட் சோகால் லேப்டாப். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா இன்ஃபினிக்ஸ் அப்படின்றது ஒரு மொபைல் ஃபோன் கம்பெனி. ஸோ அவங்க எப்படி லேப்டாப் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம அந்த லேப்டாப்போட குவாலிட்டி என்னவா இருக்கும்? நான் கேட்டது என்கிட்ட திருப்பி கேளு. ஏன் அப்படின்னா நான் இன்னும் இதை யூஸ் பண்ணியே பார்க்கல. இனிமே தான் அன்பாக்சிங் அண்ட் மற்ற விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா இந்த லேப்டாப் உண்மையா ஒர்த்தா இல்லையா, அதாவது பாத்தீங்கன்னா ஜியோ புக் எப்படி ரிவ்யூ பண்ணவோ அந்த மாதிரி இது ஒர்த்தா இல்லையான்றத இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கறது மட்டும் இல்லாம லேப்டாப்பையும் ஓபன் பண்ணி பார்க்க போறோம். ஓபன் பண்ணியாச்சு போ. அப்பதான் இவங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியில கம்மி பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம அது மூலமா தான் பிரைஸ் கம்மி பண்றாங்களா அப்படின்ற கேள்விக்கான பதிலும் தெரிய வரும். ரொம்ப விவசாயம் வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க பிசி டாக், இது உங்க பிசி டாக் ரிவ்யூஸ் இன்ஃபினிக்ஸ் இன்புக் X2 Plus சீரிஸ் லேப்டாப். ஓகே சோல்ஜர்ஸ், ஆக்சுவலா இந்த லேப்டாப் வந்து இன்ஃபினிக்ஸும் அனுப்பல, அதே மாதிரி ஸ்பான்சர்டு பை இன்ஃபினிக்ஸும் கிடையாது இந்த வீடியோ. ஸோ நான் தான் இதை காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இந்த லேப்டாப்பை. 40,000 ரூபாயா? ஏன்னா ஸ்பான்சர் பண்ணி நான் ஸ்பான்சர்னு சொல்லிடுவேன். அப்படி இல்லை இன்க்ளூட்ஸ் பெய்ட் ப்ரொமோஷன் வரும். இது ரெண்டுமே எல்லாம் வீடியோ போட்டால் தான் அது பேர் உருட்டு வீடியோ. ஓகே ஃபைன். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லேப்டாப் பாக்ஸ் அன்பாக்ஸ் செய்யலாம். சோல்ஜர்ஸ் என்னை மன்னித்து விடுங்கள், வேற கட்டர் இல்லை. ஐநீன் 3900K தான் கிடைச்சிருக்கு. இந்த லேப்டாப் இந்த ப்ராசர் ரேட் அதிகம் சோல்ஜர்ஸ். எக்ஸ்பென்சிவ் கட்டர் எவர். பஸ்ஸுக்கு டிக்கெட் 5 ரூபா, பூ 50 ரூபா. பாக்ஸ் நல்லா கருப்பு கலர் நல்லா தான் கொடுத்துருக்கா. உள்ள லேப்டாப் எப்படி இருக்குன்னு ஆகும். இந்த சைடு ஒரு பெட்டி, எதுவும் இல்லை. இந்த லேப்டாப் வர வச்சுட்டு சோகால்டுக்கு எலிமருந்து சீட்டு, உள்ள சார்ஜர் இருக்கும், ஒரு டைப் C to டைப் C கேபிள், அப்புறம் ஒரு பவர் அடாப்டர், 65 வாட் சோல்ஜர்ஸ். இதை மேட்டர் நம்ம நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா 65 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மொபைலை மைண்டில் வச்சுட்டு. பட் லேப்டாப்ஸில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நார்மலி இந்த 40,000 ரேஞ்சில் 65 வாட் கொடுத்தே ஆகணும், அப்படிலாம் வேலைக்கு ஆகாது. கேட்டுக்க. ஓகே ஓப்பன் பண்ணுவோம். வெளியே இருந்து பார்த்தா நல்லா தான் இருக்கு. பட் வெளியே இருந்து மட்டும் பார்த்து நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல. ஆன் பண்ணுவோம். நினைச்சேன்டா சார்ஜில் சொல்லிச்சு. சட்டை எடுத்து நாட்டி திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி நடத்திராய் நானும் வருவேன். நாங்க டைப் C சார்ஜரை கனெக்ட் செய்வோம். சார்ஜ் ஏறுது. ஆன் பண்ணுவோம். வணக்கம். இன்ஃபினிக்ஸ் சோல்ஜர்ஸ் விண்டோஸ் 11 வந்திருக்கு. என்னடா ஒர்க் ஆக மாட்டேங்குது சோல்ஜர்ஸ், கீபோர்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்னடா ஒர்க் ஆக மாட்டேங்குது சோல்ஜர்ஸ், டைப் ஆக மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனா இருக்கு, டைப் ஆக மாட்டேங்குது. கேப்ஸ் லாக் பாருங்க, லைட் இல்ல. இங்க பாருங்க லைட் இருந்தா லைட் இல்ல. டேய் யாரா நீ, என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு பேர் தெரியாத ஒரு கம்பெனிட்ட OEM பண்ணிருப்பான். கரெக்டா சொல்றானே. அந்த டிரைவர் வந்து விண்டோஸ் லெவல்ல டிஃபால்ட்டா இருக்காது. நம்ம தான் டிரைவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆஃப் பண்றவன உங்களுக்கு திருப்பி ஆன் பண்ணும். சோல்ஜர்ஸ் லைட் எரியுது. எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மேட்டரா தான் இருக்கும். கீபோர்டு OEM வந்து கண்ட்ரோலர் வந்து யாரோ ஒரு கண்ணுக்கு தெரியாத வேற தெரியாத கம்பெனிட்ட OEM பண்ணிருப்பான். உள்ள போயிட்டோம், முதல்ல உள்ள போட்டோம். ஏய் என்னடா டார்ச் லைட்டு அந்த மாதிரி. Set up your device using a screen reader. Speaker இருக்காது. Pressing Windows plus Control plus Enter. For more accessibility features, press Windows plus U. இப்போ எல்லாம் சரியாயிடும் சோல்ஜர்ஸ். OEM தான் சோல்ஜர்ஸ் மேட்டர் லேப்டாப்ல. நீங்க நினைக்கிற மாதிரி லேப்டாப் ஒன்றும் வந்து அப்படியே பொருள் மாதிரி செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே வேற ஒருத்தங்கிட்ட இருந்து வாங்கி தான் உங்களுக்கு அசம்பிள் பண்ணி கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட PC பில் பண்ற மாதிரி தான். நீங்க நினைக்கிற மாதிரி இது அவனே எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்காதீங்க. இது ஒண்ணுத்து கூட செஞ்சுக்க மாட்டாங்க. தெரிஞ்ச பாடி கூட OEM பண்ணிருப்பாங்க வேற யார்ட்டையாவது. பட் பாடி நல்லா இருக்கும். என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மடக்காம. OS-குள்ள பார்த்தோம் அப்படின்னா நமக்கு i5 லெவல் 55 G7 இருக்கு. இத்தனை அளவுக்கு எந்த TDP வந்து இவங்க கான்ஃபிகர் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஸோ அதில் நம்ம பின்னாடி பார்ப்போம். 8GB RAM, அப்புறம் பார்த்தீங்கன்னா SSD ஒரு 500GB, பட் அது யார் மேனுஃபேக்சர் தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன சொல்ஜர்ஸ், வைஃபை அடாப்டர் வந்து இன்டெல் போயிருக்காங்க, விச் இஸ் ரியலி அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரியல் டெக் இல்லை மீடியா டெக் போயிருப்பாங்கன்னு நினைச்சேன். இன்டெலே கொடுத்தது பெட்டர் தான். என்ன பண்ண ஷட் டவுன் பண்ணிட்டு சாஃப்ட்வேர்க்குள்ள பார்த்தா மாதிரி லேப்டாப்குள்ளேயும் பார்ப்போம். இப்போ என்ன பண்ண போனா ஓப்பன் பண்ணுவோம். 10 ஸ்க்ரூ இருக்கு வெளியே தீர்ற மாதிரி. எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி வாய்ட் ஸ்டிக்கர் ஓட்டல. தட் இஸ் கிரேட். ஏன் அப்படின்னா வாரண்டி வாய்ட் ஓட்டி இருந்தாங்கன்னு வைங்களேன், ரைட் டு ரிப்பேருக்கு அகென்ஸ்டா பண்றேன்னு சொல்லி கேள்வி கேட்டிருப்பேன். பட் அதுல தப்பிச்சிட்டாங்க. ஆனா என்னன்னா இந்த 5 ஸ்க்ரூஸ் மட்டும்தானா இல்லை இந்த ஃபுட்டு கீழே ஏதாவது வச்சிருக்காங்களா இல்லை ஸ்டிக்கர் கீழே வச்சிருக்காங்களான்னு தெரியல. பார்ப்போம் அது இருக்கா இல்லையா. இந்த இடத்துல கேப் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ற மாதிரி. பட் இது வந்து ஸ்பீக்கருக்கான கேப் நினைக்கிறேன். சோல்ஜர்ஸ் ஏமாத்துறாங்க சோல்ஜர்ஸ். பின்னாடி இருக்குது எல்லாமே பிளாஸ்டிக் சோல்ஜர்ஸ். ஐயோ பேப்பர் பண்டல். இது மட்டும் தான் மெட்டல், பின்னாடி கீழே இருக்கிறதெல்லாம் பிளாஸ்டிக்.
சோல்ஜர்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஒரு காப்பர் சீட் வச்சிருந்தா பெட்டரா இருந்திருக்கும். காப்பர் சீட் வைக்கல, ஒன்றும் வைக்கல. காப்பர் வச்சா காசு அதிகம்னு சொல்லிட்டு வைக்கலன்னு நினைக்கிறேன். கொடுக்கறது 18 ரூபாய் இல்ல 10,000. அண்ட் உள்ள பார்த்தோம் அப்படின்னு சொல்றீங்கன்னா இந்த இடத்துல 2 ஸ்பீக்கர் as expected. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சைனீஸ்ல இருக்கு. சைனாவில் வந்து வரப்பட்ட ஒரு பேட்டரி. என்ன பேருன்னு கண்டுபிடிக்கிற மாதிரியே இல்லாத மாதிரி சைனீஸ்ல கொடுத்துருக்கான். யார் மேனுஃபேக்சர் தெரியல. we have to do some R&Ds. பட் இது வந்து 50 வாட் அவர் பேட்டரி. பரவாயில்ல. மதர் போர்டு வந்து பிளாக் பிசிபி இருக்கு. ஏன்னா இதுலயே வந்து கொஞ்சம் தன்பட்டு பச்சை கலர் பிசிபி கொடுக்கல. அண்ட் கூலர் பார்த்தீங்கன்னா இதுல டம்மி கூலர் சோல்ஜர்ஸ். இங்க பாருங்க 2 காப்பர் பைப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேம் இருக்கு. பின்னாடி சால்டர் பண்ணிருப்பாங்க. பின்னாடி சாண்ட்விச் மாதிரி மேலே கீழே வச்சிருக்கோம். யார் இது மேனுஃபேக்சர் இதுவும் தெரியல சொல்லிச்சு. we have to do R&D. அண்ட் டோருக்கு லேன் இதான் வந்து இன்டெலோட வைஃபை அடாப்டர் which is good. அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் சோல்ஜர்ஸ் இங்க பாருங்க. யார் தெரியுதா? தெரியல. இவன் தான் சோல்ஜர்ஸ் SSD. இங்க பாருங்க. எந்த பிராண்ட் எங்க பாத்துருக்கீங்களா? இது என்ன பிராண்டு? இவங்களோட பேக் ஹிஸ்டரி நம்ம பார்த்தா தான் தெரியும். அதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ண முடியாது. ஓகே சோல்ஜர்ஸ், இது வரைக்கும் எனக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா SSD பயங்கர சீப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி வந்து பார்த்தீங்கன்னா அட்டு பிளாஸ்டிக் காப்பர் ஷீட் கூட கொடுக்கல ஹீட் டிசிபேஷனுக்கு. எங்கடா இன்ஃபினிக்ஸ்? இங்க வாங்கடா. இன்ஃபினிக்ஸ்க்கு வீடியோ பண்ணலாங்க. இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், தெர்மல் பேட் இருக்கு. இதுல காப்பர் ஷீட் எங்க? இந்த தெர்மல் பேடு எங்க இருக்க ஹீட்டை எங்க வந்து கடத்துது, எங்க கொண்டு போகுது எனக்கு புரியவே இல்லை. டம்மி சோல்ஜர்ஸ். இது போடாம இருந்தாலும் ஒரே இதுதான் கிடைக்கும். அது பிளாஸ்டிக்ல எப்படி ஹீட் வந்து டிசிபேட் ஆகும்? ஃபர்ஸ்ட் அரை தெர்மல் பேட் வந்து 50 ரூபா தான். இது இவ்வளவு சின்னதா இருக்கல. இது இன்னும் ரேட் கம்மி. ஸோ அதனால தெர்மல் பேட் கொடுத்துறாங்க. சரி தெர்மல் பேடாவது கொடுப்போம். இது எனக்கு தெரிஞ்சு தெர்மல் பேடுக்காக யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பிராண்ட் பேர் மறக்கிறதுக்காக யூஸ் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். இந்த பிராண்ட் யாருன்னு தெரியல. R&D பண்ணி தான். ஏன்னா எனக்கு தெரியாதனால சொல்றேன் டம்மியா தான் இருப்பான்னு சொல்லிட்டு. மீதி வந்து நான் கொஞ்சம் R&D பண்ண வேண்டியது இருக்கு. நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இன்னும் கொஞ்சம். சோல்ஜர்ஸ் எனக்கு பேட்டரி மேல என்ன டவுட்டா இருக்கு. இந்த செல்ஸ்லாம் பாருங்க. அதை பாருங்களேன் ஆடுது பாருங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? பேட்டரி கழட்டியாச்சு. பேட்டரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நான் மதர் போர்டு ரிமூவ் பண்ணிட்டே தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் ஐசிஸோட சால்டர் பண்ணுற SMD ட்ரேசஸ் தெரியும். பட் அது எதுவுமே பார்த்தீங்கன்னா சால்டர் பண்ணாமல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல லைக் எனக்கு என்னன்னா எனக்கு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் கெஸ்ஸிங்கில் சொல்கிறேன். இவங்க பிளான் பண்ணி லைக் இங்கே ஒரு டைப் சி கனெக்டர் வரணும் மதர் போர்டு டிசைன் படி. பட் அது கொஞ்சம் ரேட் அதிகமாக ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு அதோட கண்ட்ரோலர்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. சோல்ஜர்ஸ் இதுதான் மதர் போர்ட் தெரியுங்களா? இவ்வளோதான் சோல்ஜர்ஸ் PCB. இதுதான் 42,000 ரூபாய். ஓகே சோல்ஜர்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லேப்டாப். பெருசாக எடுத்துட்டு வந்து கடையில் இவ்வளோ குட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை வந்து ஒரு 45 நாட்கள் ஒரு மண்டலம் கழித்து வந்து பார்க்கிறேன். அது வரைக்கும் 4 to 6 weeks later. சோல்ஜர்ஸ், ஒரு வழியாக ஒரு மண்டல காலம் 45 நாள் முடிந்து விட்டது. 45 நாள் எப்படி கட்டுறது? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் யூஸ் பண்ணது இல்லாமல் இந்த லேப்டாப் வந்து நம்ம கிட்டே கொடுத்துருந்தேன். ஏன்னா இந்த லேப்டாப் வச்சு நம்ம வந்து வீடியோ எடிட்டிங்கோ இதுவோ பண்ண முடியாது. ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்றதுக்கு முன்னாடி நான் இதை கேக்கிட்ட கொடுத்து கேக்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, கேக்கே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம இதை வந்து நான் ரிவ்யூ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன உடனே நம்மளோட சோல்ஜர்ஸ் இன்ஸ்டாகிராமில் வந்து கமெண்ட்ல வந்து ப்ரோ நான் இது யூஸ் பண்ணிருக்கேன், நல்லா தான் இருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, வேல்யூ ஃபார் மணி, பட்ஜெட் கரெக்டாக தான் இருக்கு, இது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையா இந்த லேப்டாப் நல்லா இருக்கா? ஒரு சில சோல்ஜர்ஸும் இது நல்லா இருக்கு யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை மற்ற யூடியூப் வீடியோஸ்லையும் எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட நம்ம வீடியோ நிறுத்திடலாமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. வெளியே இருக்கிற வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்துட்டோம் நம்ம வந்து இந்த லேப்டாப் நல்ல லேப்டாப் அப்படின்ற சொல்லிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த லேப்டாப்போட செக்மெண்ட்டுமே அந்த மாதிரியான செக்மெண்ட் தான். ஏன் அப்படின்னா யாருமே இந்த லேப்டாப் எடுத்துட்டு போயிட்டு இன்டென்சிவா கேம் ஆடி கேம் லேக் ஆகும் சொல்ல போறது இல்லை. ஏன்னா நான் கேமிங்காகவே பண்ணவே இல்லை. ஸோ அப்போ வேற என்னதான் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்கோ வெப் சர்ஃபிங்கோ இல்லை யூடியூப் வீடியோ கன்சப்ஷனோ இல்லை நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரி அமேசான் மாதிரி OTT பிளாட்ஃபார்ம் பார்க்கறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த லேப்டாப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படின் போது எந்த ஒரு இடத்துலையுமே ப்ராசரோ ஜிபிஓ ரேமோ இல்லை SSDயோட பர்ஃபார்மன்ஸையும் நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி எந்த ஒரு வேலையும் பண்ணல அப்படின்னும் போது இந்த லேப்டாப்போட மறுமுகம் தெரியவே தெரியாது கடைசி வரைக்கும். அதுக்காக தான் இனிமே பார்க்க போறது பெஞ்ச்மார்க். முதல்ல நம்ம சிந்தட்டிக் பெஞ்ச்மார்க் பார்ப்போம். சினிபெஞ்ச் R23. இதில் நமக்கு சிந்தட்டிக் பெஞ்ச்மார்க்ல சார்ஜர் கனெக்ட் பண்ணியிருக்கும் போதே நமக்கு எவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சதுன்னா மல்டி கோர்ல 3312 ஸ்கோரும் சிங்கிள் கோர்ல 1190 ஸ்கோரும் கிடைச்சிருக்கு. ஆனா இதே ப்ராசஸர் இருக்கிற மற்ற லேப்டாப்ஸ்ல ஆன்லைன்ல இருக்க ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5612 ஸ்கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதே ப்ராசஸர்ல அதாவது i5 1155 G7 ப்ராசஸர்ல சினிபெஞ்ச் மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸா கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சிங்கிள் கோர்லயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1419 ஸ்கோர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு ஆன்லைன்ல பார்த்த லேப்டாப்ஸ்ல. பட் இந்த லேப்டாப்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 40% ஆஃப் த ஸ்கோர் வந்து கம்மி ஆயிடுது. 30-40% ஒரு பெரிய விஷயம் என்ன கண்டிப்பா பெரிய விஷயம். அதோட இன்னொரு முக்கியமா இன்ஃபினிக்ஸ் எந்த ஒரு இடத்துலயுமே ப்ராசஸரோட TDP கம்மி பண்ணவே இல்லை. அது எப்படி நீங்க சொல்றீங்கன்னா அதுக்கான ப்ரூஃபே நான் காட்டுறேன். அதாவது பாத்தீங்கன்னா
இன்டெல் i5 1155G7ன்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வாட் டிடிபி இருக்கிற ஒரு ப்ராசஸர். இதுல 12 வாட்ன்றது பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ்க்கும் 28 வாட்ன்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ராசஸருக்குமான டிடிபி. இந்த ப்ராசஸரோட 28 வாட்ன்றத நாம 12 வாட் வரைக்கும் வந்து கம்மி பண்ணிக்கலாம். as a manufacturer நம்ம அதை கம்மி பண்ணி ட்வீக் டவுன் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஃபார்ம் ஃபேக்டர் அதை அலோவ் பண்ணல, அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பவர் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்குதுன்னும் போது கம்மி பண்ணி வச்சு நாம சேல் பண்ண முடியும். ஆனா இன்ஃபினிக்ஸ் அப்படி பண்ணிருக்காங்கன்னு கேட்டா அப்படி பண்ணல. தெர்மல் த்ராட்டில் ஆகிறதால மட்டும்தான் இதோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகுது. இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த லேப்டாப்ல CPU செட்ல ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்த்தேன். ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 2800 ஸ்கோர்ஸ் கிடைச்சது. பட் ஆஃப்டர் சம் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அது அப்படியே குறைஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 1600 ஸ்கோர் வரைக்கும் கம்மியாகுது. அதோட நிக்குதான்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இதுக்கு மேலே ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம், CPU டெட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நான் தான் விட்டுட்டேன். ஸ்க்ரீன்ல தெரிய கிராஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர்ல இருக்கிறது பேக்கேஜ் பவர், அதை பத்தி எத்தனை வாட் கன்சியூம் பண்ணுது, டிடிபி எவ்வளவு கன்சியூம் பண்ணுது அப்படின்றது. ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாக் ஸ்பீட், கிரே கலர்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட டெம்பரேச்சர். இந்த கிராஃப்ல பார்த்தா நமக்கு தெரியும் ரொம்பவே தெளிவா. நம்ம ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா டிடிபில இருந்து கிளாக் ஸ்பீட்ல இருந்து டெம்பரேச்சர்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே போகுது. எவ்வளவு தூரத்துக்குன்னா கிளாக் ஸ்பீட் அரௌண்ட் ஒரு 4.5 GHz, டிடிபி கிட்டத்தட்ட ஒரு 40 வாட்டும், அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஒரு 95 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுது. 90 to 94 வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் நம்ம CPU வந்து 95 டிகிரி செல்சியஸ் போன உடனே CPU ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டிடிபியை கம்மி பண்ணிடுது. எவ்வளவுக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 வாட். 40 வாட் எங்க இருக்கு, 8 வாட்ன்றது எங்க இருக்கு. சோ இந்த டிடிபி கம்மியாகிறதுனால நமக்கு நம்மளோட கிளாக் ஸ்பீடும் கம்மியாகுது, அட் தி சேம் டைம் பெர்ஃபார்மன்ஸும் கம்மியாகுது. இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா தெர்மல் த்ராட்லிங். இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா சோல்ஜர்ஸ், நான் என்ன பண்ணா இந்த பேக்ல இருக்க லிட் அது ஓபன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்படி ஓபன் பண்ணா அப்படி கிடைச்ச ரிசல்ட்ஸ்ன்றது வேற மாதிரி இருக்கு. இந்த கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா ஏறி இறங்குற மாதிரியான விஷயங்கள் நீங்க பாப்பீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லிட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா பின்னாடி இருக்க பேக் லிட் ஓபன் பண்றதுனால மட்டுமே கூட நம்மளால ஒரு கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மென்ட் வந்து கொண்டு வர முடியுதுன்னா இந்த லேப்டாப் மேனுஃபேக்சரா இருக்கிறவங்க சரியான வென்டிலேஷன் கொடுத்திருக்கலாம். ஒன்னு ஏன் அப்படின்னா ஃபேனுக்கு பக்கத்துல எந்த ஒரு வென்டிலேஷனுமே கிடையாது. ஃபேன் அது பண்ணா ஃபேனோட இன்டேக்கு எந்த ஒரு வென்டிலேஷனுமே இந்த லேப்டாப்ல கிடையாது. ரெண்டாவது விஷயம் காப்பர் ஷீட் இல்ல. எதுக்காகன்னா நம்மளோட ஹீட்டை வந்து லேப்டாப்ல டிசிபேட் பண்றதுக்கு. இப்போ SSD ல ஒரு ஹீட் வந்து ஜெனரேட் ஆகுதுன்னா அந்த ஹீட் SSD ல தான் இருக்கும், அதை விட்டு வெளியே போறது இல்ல. அதே மாதிரி ஓவரால் மதர் போர்ட்ல ஹீட் ஜெனரேட் ஆனாலுமே அந்த ஹீட்டுமே வேற எங்கேயும் வெளியே போறது இல்லை. ஏன்னா மெட்டல்ன்றது ஒன்று இல்லை அப்படின் போது அது அங்கேயே தான் இருக்கும். ஸோ அது ஓவர் டெம்பரேச்சர் வந்து பில்டப் பண்ணிட்டே தான் இருக்கும். இந்த i5 ப்ராசஸருக்கான சரியான CPU கூலரை வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னா ஆஸ் அ கன்சியூமரை நான் பார்க்கும்போது இது ஒரு i5 ப்ராசஸர், பட் எனக்கு கடைக்கு போகிற பர்ஃபார்மன்ஸ்ன்றது i3 பர்ஃபார்மன்ஸ். இது நியாயம் கிடையாது தான். ஆனால் இதை ஃபிக்ஸ் பண்ண முடியுமானா ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் ப்ராசஸரோட கூலர் ஃபேனோட டிசைனை மட்டும் மாற்றினா போதும். அட் த சேம் டைம் வென்டிலேஷன் கொடுத்தா கூட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்குது நாங்கள் பண்ண டெஸ்ட்டில். ஸோ அதையாவது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்போட ரிவ்யூஸ் வந்து ஆன்லைன் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ரிவ்யூஸாக இருக்கலாம், இல்லை சோ கால்டு அன்பாக்சிங் வீடியோ. அன்பாக்சிங் வேறு, ரிவ்யூ வேறு. அன்பாக்சிங் பார்த்து வீடியோ பொருளை வாங்கலாம் முட்டாவாய, இல்லை 4 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ இருக்கலாம், குவிக் ரிவ்யூ அப்படின்னு கூட வீடியோ இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஒன்று இன்ஃபினிக்ஸே வந்து அந்த குறிப்பிட்ட லேப்டாப் வந்து சென்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா மேபி ஸ்பான்சர்டாக கூட இருக்கலாம். நமக்கு அது தெரியல சரியா. பட் இந்த லேப்டாப் ப்ராப்ளமே இந்த தெர்மல் த்ராட்லிங் தான். ஸோ டெஸ்ட் பண்ண தான் தெரியும். டெஸ்ட்டே பண்ணாமல் ஜஸ்ட் மேலே பார்த்துட்டு அதே மீறி நீங்கள் ரப்படி அடிச்சிங்கன்னா அதுக்காக கூலிங் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா இங்கே iStorm 2.0 கூலிங் சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கூல் பண்ணிடும் இப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு நியாயம் எனக்கு தெரியல. ஒரு விஷயம் நமக்கு தெரியலையா அதை விட்டு போயிடலாம், இல்லைன்னா அதை பற்றி பேச வேணாம். அதை விட்டுட்டு பிராண்டுக்கார என்ன சொல்றானோ பிராண்டுக்கார இஷ்டத்துக்கு பேர் வைப்பான். iStormனா அது என்ன ஐஸா ஊற்றி வச்சிருக்காங்க, ஏதோ பேர் வைப்பான். அதை வச்சுட்டு வந்துட்டு iStorm 2.0 இருக்குன்னு நான் அட்டையை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிருவேன். அட்டையில போட்டிருக்க ப்ரொமோஷன் மெட்டீரியல் நான் பார்த்தாலே தெரியுமே. ஸோ அந்த ப்ரொமோஷன் மெட்டீரியல் வந்து ரிவ்யூலையோ இல்லை வீடியோஸ்லையோ ஆட் பண்ணுறதுன்றது ஆட் பண்ணலாம். FBI ஓப்பன் கால் வருது, ஆட் பண்ணலாம். பட் அது நமக்கு தெரிஞ்சுட்டு ஆட் பண்ண பிரச்சனை இல்லை. அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா எல்லாத்தையும் வந்து வீடியோல சொல்லணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது சரி நிறைய வீடியோஸ் பாக்குறேன், நிறைய வீடியோஸ்ல வந்து ஸ்பான்சர் பண்றாங்க. பட் அதுக்கு இன்க்ளூஸ் பெரிய ப்ரொமோஷன் இல்ல, ஸ்பான்சர்டுன்றதும் இல்ல. எந்த வீடியோ நம்ம சொல்ல முடியாது. பட் நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. பட் லேப்டாப் பிசி இது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் என்ன, பெஞ்ச்மார்க் என்ன அப்படின்றத காட்டினா மட்டும்தான் அது வந்து நம்ம சொல்றதை வந்து ஏத்துக்க முடியும். நான் ஒப்பீனியன் சொல்லிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நல்ல லேப்டாப் சொல்ல முடியாது. ஆக்சுவலா அந்த லேப்டாப் ஒரு டம்மி லேப்டாப்பா இருக்கலாம், அது பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேமிங் லேப்டாப் இருக்கு, எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். எதுக்காக அது பிடிச்சிருக்குன்னா லைட் இருக்கு, நான் வந்து எக்ஸல் யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா இருந்தது, எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட முடியும். ஆனா அதோட பர்பஸ்ன்றது எக்ஸல் யூஸ் பண்றதோ லைட் எரியறதோ இல்ல பாக்கிறது நல்லா இருக்கிறதோ அது மேட்டர் கிடையாது. அதோட பர்பஸ்ன்றது கேம் ஆடணும், அதுக்கு FPS எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும், தெர்மல் த்ராட்டில் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம ஹீட் டிசிபேஷன் எந்த வழியா போகுது, கீபோர்ட் வழியாவே வந்து கீபோர்டு ஹீட் ஆயிடுதா, யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுதா, இல்ல வெளியே கரெக்டா டிசிபேட் பண்ணிருக்காங்களா, இல்ல எந்த
அளவுக்கு ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் அந்த ப்ராசஸர் அண்ட் ஜிபியோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு கொடுக்குமோ அதை விட கம்மியாக கிடைக்குதா இல்லை அதிகமாக கிடைக்குதா இல்லை அதே அளவு கிடைக்குதா அப்படின்ற விஷயம் நம்ம செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான், டெஸ்ட் பண்ணி பார்த்தா மட்டும் நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் அது தெரியவே தெரியாது. ஸோ சும்மா பிராண்டுக்கார அமுச்சு விட்டான் அப்படின்றதுக்காக பார்க்கறது நல்லா இருக்கு, தெர்மோ கூலிங் இருக்கு, இனிப்பு போலி கூலிங் இருக்கு, அப்புறம் இந்த மாதிரி ஐஸ்டாம் கூலிங் இருக்கு, இப்படிலாம் சொல்ல வேண்டாம். என்னோட அறிவுரை கிடையாது, ஒப்பீனியன் இல்ல சஜஷன் வச்சுக்கங்க. உங்களுக்கு என்ன வெளியே இருந்து பார்த்து என்ன தோணுது அதை மட்டும் சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா முட்டு கொடுக்கும் வேலைகள் வேண்டாம் நண்பர்களே. இதை தவிர்த்து நம்ம இருக்கிற முக்கியமான கேள்வி என்னன்னா, இன்ஃபினிக்ஸால எப்படி இவ்வளவு சீப்பா லேப்டாப் கொடுக்க முடியுது அப்படின்றது. இதுக்கு 3 காரணம் இருக்கு. ஒன்னு பிராண்ட் வேல்யூ இல்லாம இருக்கிறது, இன்னொன்னு உள்ள இருக்க OEM காம்பனன்ட்ஸ் சீப்பான காம்பனன்ட்ஸ் போடுறது, மூணாவது அதிகமான வால்யூம்ல மேனுஃபேக்சர் பண்றது. இதுல இன்ஃபினிக்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படி சொல்றீங்கன்னா இந்த 3 பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பிராண்ட் வேல்யூ. இன்ஃபினிக்ஸ்க்கு பிராண்ட் வேல்யூ பெருசா கிடையாது, சோ அதனால பாத்தீங்கன்னா பிரைஸ் கம்மியா தான் இருக்கும். ரெண்டாவது விஷயம் OEM. இன்ஃபினிக்ஸ்ல யூஸ் பண்ணிருக்கிற டிஸ்பிளே, ட்ராக் பேட், ப்ராசர், ரேம் இதை தவிர்த்துட்டு மற்ற எந்த ஒரு OEM-மே பெரிய OEM கிடையாது. ஏன்னா ஈவன் SSD கூட பார்த்தீங்கன்னா ஒரு WDO இல்லை சாம்சங்கோ போகல, அதுக்கு பதிலாக 4C அப்படின்ற ஒரு சைனீஸ், அதுவும் சைனால மட்டும் கிடைக்கிற ஒரு SSD யூஸ் பண்ணியிருக்காங்க. சைனீஸ் SSD யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டுனா, இது சைனீஸ் SSDன்றது பிரச்சனை கிடையாது, ஆனால் இந்த SSDயோட குவாலிட்டி தான். இதில் உங்களுக்கு சரியான கண்ட்ரோலரும் இல்லை, அதே மாதிரி டிராம் கேஷும் கிடையாது. SSD பார்த்தாலே தெரியும் இதுல டிராம் கேஷும் கிடையாது அண்ட் NAND ஃபிளாஷோட கவுண்ட்டும் கம்மியா இருக்கும். இதை தவிர்த்து முக்கியமா ரேமை பார்த்தீங்கன்னா, ரேம் வந்து சாம்சங்கோட OEM தான், இது நல்ல OEM தானே அப்படின்னு தோணும். ஆனா பிரச்சனை என்னன்னா, இது ஒரு சால்டர்டு மெமரி. சால்டர்டு மெமரி அப்படின்னும் போது நமக்கு அதிகமான பேண்ட்வித் கிடைக்கணும். ஆனா இதோட ஃப்ரீக்வன்சி என்னன்னா வெறும் 3200 மெகாஹெர்ட்ஸ் தான். இந்த 3200 மெகாஹெர்ட்ஸ்க்கு நீங்க சால்டர் மெமரி கொடுக்கணும் அவசியமே இல்லை, நீங்க நார்மலான மெமரியை கொடுத்துருக்கலாம். ஏன் நார்மலான மெமரி கொடுக்கல அப்படின்னா, நீங்க கழட்டி மாட்டுற மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு ரேம் ஸ்லாட்டோட எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம தனியார் ரேம் வாங்கினா அதோட எக்ஸ்பென்ஸும் அதிகமாகும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா OEMலேயே நிறைய சீப் அவுட் பண்ணியிருக்காங்க. கடைசி ஹை வால்யூமில் மேனுஃபேக்சர் பண்ணுறது. இன்ஃபினிக்ஸ் ஹை வால்யூம் மேனுஃபேக்சர் பண்ணி யாருக்கும் விற்க போகிறது இல்லை. அப்படி இருந்தாலும் எப்படி இன்ஃபினிக்ஸ் வந்து ஹை வால்யூம் மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இன்டெல் 11th Gen 10th Gen ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிப்செட்டோடைய தான் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ராசருக்குள்ளேயே சிப்செட் இருக்கும். ஸோ அப்படின்னும் போது நீங்கள் ஒரே மதர் போர்டை i3க்கு யூஸ் பண்ண முடியும், i5க்கு யூஸ் பண்ண முடியும், i7க்கு யூஸ் பண்ண முடியும். இந்த மதர் போர்டு ஒன்றா யூஸ் பண்ணுற பிரச்சனை என்ன கண்டிப்பாக இல்லை. ஆனால் இப்போ 10th Gen and 11th Gen இது ரெண்டுத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே மதர் போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ரெண்டு சிப்செட் மாற போகிறது இல்லை, சிப்செட்ன்றது ப்ராசருக்குள்ளே வந்துடுது அப்படின்றதுனால. ஒரே மதர் போர்டில் எல்லா லேப்டாப்புக்கு யூஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரே கூலரை எல்லா லேப்டாப்லையும் யூஸ் பண்ணது தான் ரொம்ப பிரச்சனை. நீங்கள் எங்களோட 14 inches லேப்டாப்பில் பார்த்தாலும் சரி, இல்லை 15.6 inches லேப்டாப்பில் பார்த்தாலும் சரி, ரெண்டுத்துலயுமே ஒரே மதர் போர்டு தான் இருக்கும், ஒரே கூலர் தான் இருக்கும். ஈவன் இந்த லேப்டாப்ல எக்ஸ்ட்ரா நிறைய ஸ்பேஸ் இருந்தும் கூலரோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. இதனால மட்டும்தான் இன்ஃபினிக்ஸால இந்த லேப்டாப்ஸை சீப்பா தர முடியுது. இதை தவிர்த்துட்டு பார்த்தனாலுமே இந்த லேப்டாப்போட பர்பஸ்ன்றது எக்ஸல் இதெல்லாம் தவிர்த்துட்டு பேட்டரின்றது பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா வந்து இந்த செக்மெண்ட் லேப்டாப்ஸ்க்கு பேட்டரி ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி பேட்டரியிலுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா, அதை நீங்க இந்த கிராஃபை பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த கிராஃப்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 100%லேருந்து 5% வந்து சார்ஜ் கம்மியாகிறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 hours 24 minutes எடுத்துக்குது இந்த லேப்டாப். இது நல்ல டைம் கேட்டால் நல்ல டைம் தான். பட் பேட்டரி பக்காவான பேட்டரி இருக்கிற லேப்டாப்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லணும்னா நமக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours plus ஆது வந்திருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ண Lenovo லேப்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 36 நிமிஷம் வந்து கிடைச்சது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா Ryzen 5 5500U ஆக்சுவலாக U series ப்ராசஸர் தான். அண்ட் இதுவும் மோரலாக U series ப்ராசஸர் தான். ஸோ ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ அப்படின்னும் போது இந்த லேப்டாப் வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து இருந்து அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இன்னொரு லேப்டாப்போட கம்பேர் பண்ணும், Asusோட அந்த ஒயிட் கலர் டப் சீரிஸ் லேப்டாப் நினைக்கிறேன். ஸோ அந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதே டைம் பீரியட் சிமிலர் இந்த அளவுக்கு தான் கிடைச்சது. பட் அந்த லேப்டாப் நமக்கு H series ப்ராசஸர் வந்து Ryzen 5900HS நினைக்கிறேன். ஸோ அப்படின்னும் போது அந்த 5900HS ப்ராசஸர் இருக்கிற ஒரு லேப்டாப் வந்து 2 hours தரும்போது இது இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். ஸோ இதில் கேம் ஆட முடியுமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக சொல்கிறேன், இது கேம் ஆட முடியும் மீன்ஸ் இண்டி கேம்ஸ் ஆட முடியும். ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 20 FPS கிடைச்சது லோ செட்டிங்ஸில். ஹியூமன் ஃபால் ஃபிளாட்டில் பார்த்தீங்கன்னா 35 FPS கிடைச்சது லோ செட்டிங்ஸில். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டி கேம்ஸ் வந்து கேம் ஆட முடியும். GTFI அல்ட்ரா லோ செட்டிங்ஸில் நீங்கள் ஆடலாம். ஆடியே ஆகணும் அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் பண்ண தவறு என்ன அப்படின்னா, ஒன்று டிடிபியை வந்து அவங்களே மேனுவலாக கம்மி பண்ணி இந்த லேப்டாப்பை சின்னதாக ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு கூலரை கொடுத்துருக்கலாம். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாலே இந்த லேப்டாப்பில் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்காது. நான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த அளவுக்கு டேட்டா சென்ட்ரிக்காக இல்லாமல் இந்த பர்ஃபார்மன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கல அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் கொடுக்கும். ஆனால் எப்போ அது பிரச்சனை ஆகும்னா ஒரு டைமுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து
ஃபேன்ஸ்ல வந்து டஸ்ட் வரலாம். இந்த மாதிரி விஷயம் வரும்போது ஏற்கனவே டம்மியா இருக்க கூலர் இன்னும் டம்மியா மாறும். அப்போ என்ன ஆகும்னா ரொம்பவே ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிக்கும் வித்தின் 1 இயர்ல. அது மட்டும் இல்லாமல் சோல்ஜர்ஸ் தெர்மல் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் காஞ்சி போயிடும். ப்ராசருமே பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாகும். அப்படின்னும் போது கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் இன்னும் பெருசா வரும் லாங் டேர்ம்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வாங்காதுன்றது உங்களோட விருப்பம் தான். பட் வாங்கி இருந்தீங்கன்னா எதுவும் பிரச்சனை இல்லை, அப்படியே யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததை மறந்துடுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த லேப்டாப் பற்றின முழு விவரங்களும் நான் கொடுத்து விட்டேன். ஜஸ்ட் லேப்டாப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதில் போட்டிருக்கு, இந்த ட்ராக் பேட் லைட் எடுத்து உள்ள தெர்மோபோலி சென்சார் கொடுத்துருக்காங்க, கூலிங் சூப்பராக இருக்கும், ஐஸ்டாம் 2.0 இருக்கு, அப்புறம் டிஸ்பிளே பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து ஓட விட்டு காட்டுறது. இந்த மாதிரி விஷயங்களை இந்த வீடியோவில் பண்ணியிருக்க மாட்டோம். ஆக்சுவலாக அந்த பர்பஸ் அது ப்ரூவ் பண்ணுதா இல்லையான்றதை டெஸ்ட் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த விஷயம் இந்த வீடியோவில் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணா பிராண்ட்லாம் வந்து அனுப்ப மாட்டாங்க சோல்ஜர்ஸ். அதான் பிரச்சனை. ஏன்னா அவன் அனுப்பிச்சிட்டான்னு இங்கே கூட சேர்ந்து ஒரு ஸ்கிரிப்டை சேர்த்து அனுப்புறான் போல. இந்த ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதான் நீ படிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி எல்லா யூடியூபரும் ஒரே வார்த்தை தான் படிக்கிறாங்க, ஒரு விஷயம் தான் சொல்றாங்க. அப்படின்னும் போது நீங்க பிராண்டுக்கு இருந்து வாங்கினா அங்க ஜெனியூனான ஒப்பீனியன் வந்து எல்லா டைம்லயும் கிடைக்குமான்றது டவுட் தான் ப்ரோ. அப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் அனுப்பும்போது நீங்க மாத்தி சொல்லலாம் கேட்டீங்கன்னா இது வரைக்கும் அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. அப்படி மாத்தி சொல்லியிருந்தா கீழே கமெண்ட்லேயே சொல்லுங்க. ஏன்னா நான் மாத்தி சொன்னதில்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ அவ்வளவுதான் சொல்ல நிறைய விஷயம் பேசியிருப்பேன். எப்படி இருக்கு என்ன இருக்கிறது என்ன சொன்ன கமெண்ட்ல போடுங்க. என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. அதே நம்ம சேனலோட அஃபிஷியல் பேஜை ஃபாலோ பண்ணா இன்ஸ்டாகிராம் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணிருங்க. அப்புறம் ட்விட்டர் இருக்கு. அப்புறம் இந்த நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் ஒரு 1 மில்லியன் போலான்னு பார்த்தா 500 லேக் போறதே கஷ்டமா இருக்கு. 500K போறதுக்கே கஷ்டமா இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நிறைய வீடியோஸ் பண்ண முடியும். சரி ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோல பார்க்கறதுக்கு பாய்.